ஆளுநர் மாளிகைன்ட்டு இருக்கு. நம்ம சென்னையில கூட பாத்தீங்கன்னா 100 ஏக்கர் பரப்பளவுக்கு மேல இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு கூட அவ்வளவு பெரிய மாளிகை எதுவும் கிடையாது. ஆனா ஆளுநருக்கு உண்டு பெரிய மாளிகை, ஆளுநர் மாளிகைன்னு சொல்லிட்டு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது தேவையா அவ்வளவு பெரிய மாளிகை? இல்ல, முக்கியமான கேள்விதான். அப்படி ஒரு மாளிகை தேவையில்லைன்றதான். அது கிட்டத்தட்ட 156 ஏக்கருக்கு மேல பரப்பளவு உடையது. அதுல இவங்க எத்தனை ஏக்கர் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அது அவ்வளவு ஒரு பெரிய இடத்துல அவ்வளோ ஒரு பெரிய மாளிகை தேவையில்லை அப்படின்றதுதான். என்னைய பொறுத்தல கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு 1200 சதுரடிக்குள்ள, அதிகபட்சமாக ஒரு 900 அடியில இருந்து ஒரு 1200 சதுரடிக்குள்ள ஒரு டபுள் பெட்ரூம் போதுமானதுதான். அதுக்கடுத்து என்ன செய்யலாம்னா, அலுவலகத்தை தனியா வச்சுக்கலாம். நீங்க அலுவலகத்துல மீட்டிங்க்கு அதுக்கெல்லாம் தனியா நீங்க வச்சுக்கலாம். மற்றபடி இவ்வளவு பெரிய மாளிகை அவசியம் இல்லாதது, தேவையில்லாத ஒண்ணுதான். அது மட்டுமல்ல, ஊட்டிலேயே என்ன இருக்கு, ஒரு பெரிய கிட்டத்தட்ட 9 ஏக்கருக்கு மேல அங்க ஒரு பெரிய மாளிகை இருக்கு. ராஜ்பவன் ஒரு பெரிய மாளிகை இருக்கு. அதுல அவங்க கோடை காலத்துல போய் தங்குவதற்கு, மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு அது என்ன செய்யப்படுது, வச்சிருக்காங்க. கோடை காலத்துல அங்க போய் இருக்கிறதுக்காக. அது பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே அதை ஆக்சுவலா கவர்மெண்ட் ஹவுஸ் தான் சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு பின்னாடி அதை என்ன பண்ணிக்கிட்டாங்க, சுதந்திரத்துக்கு பின்னாடி அதை கவர்னர் மாளிகையா மாத்திக்கிட்டாங்க. அப்ப இதெல்லாம் தேவையில்லாதது, அவசியம் இல்லாத ஒன்று. பெரிய செலவு வர அரசுக்கு. அவங்க டீ கொடுக்க சொல்லுவாங்க, தேநீர் கொடுக்குறாருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்க டீ சாப்பிடுவோம், அப்புறம் அங்க போய் நம்ம தான் கொடுக்கணும், யாரு அவங்க கொடுக்க மாட்டான் பாருங்க. அது மாதிரி என்னன்னா, தேநீர் யாரு கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலா முதலமைச்சர் முன்னாடியே அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி என்ன செஞ்சிடறாங்க, தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு பணம் ஒதுக்கிறாங்க, இத்தனை கோடி ஒரு வருஷத்துக்கு அப்படின்ட்டு. அப்ப அவரு நம்ம தான் ஆக்சுவலா என்ன செய்யறோம், அவர் கொடுக்கல, நம்ம காசுல அவர் என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்குறாரு. அதுதான் உண்மை. அப்ப என்னன்னா, நம்ம இது மாதிரியானதான் மாற்றி அமைக்கணும். நீங்க நிறைய விஷயங்களை என்ன செய்றீங்க, மாற்றி அமைக்கணும்னு சொல்றீங்க. நிறைய சட்ட திருத்தம் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி இனி என்ன செய்யணும், மாற்றி அமைக்கணும். அப்படி முதல் கவர்னர் போஸ்டே தேவையில்லைன்றதுதான் முதல் ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ரெண்டாவது, ஏன்னா இது தொடர்பாக நிறைய ஆண்டுகளாக விவாதம் நடக்குது. மிக பெரும் தடையாக இருக்காங்க அவங்க. எந்த ஒரு மேல இருக்க, அதாவது அது குறிப்பாக 2014க்கு பின்னாடி பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன மாநிலங்கள் எல்லாம் அவங்க மாநில அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக தொடர்ந்து இருக்காங்க. முன்னாடி இருந்திருக்காங்க, ஆனா இந்த அளவுக்கு இடையூறா இருந்தது இல்லை அப்படின்றதுதான். அப்ப மக்களுக்கான பல்வேறு சட்டங்களை என்ன செய்ய முடியல, அவங்களால இயற்றி உடனடியாக ஒப்புதல் வாங்க முடியல அப்படின்றதுதான். அதனாலதான் நம்ம இந்த தீர்ப்பு என்ன செய்யறோம், மிக முக்கியமான தீர்ப்பாக இப்ப உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த தீர்ப்பை மிக முக்கியமான தீர்ப்பாக நம்ம பார்க்கறதுக்கான அடிப்படை காரணம் இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநில அரசு, மத்திய அரசு, 2 பேத்துக்கான அதிகாரங்கள், இது போன்ற விஷயங்கள்ல என்ன இருக்கு, இந்த தீர்ப்பு என்பது ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக இருக்கு அப்படின்றதான். மிக முக்கியமாக நீங்க கேட்ட கேள்வியில இது உடனடியாக மாற்றி அமைக்கப்படணும். அவங்களுக்கு இவ்வளவு பெரிய மாளிகை தேவையில்லை. அது மட்டுமல்ல, அவங்க சொந்த விஷயத்துக்கு கோயிலுக்கு போறதுக்கு அங்கங்க போறம்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய டிராபிக்கை நிப்பாட்டுறது, போற வழியில எல்லாம் காவல்துறைய போலீஸை நிப்பாட்டுறது, இதெல்லாம் அவசியம் இல்லாத, தேவையில்லாத ஒண்ணு. ஒரு சாதாரண மனிதர், அவ்வளவுதான். அவருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அதெல்லாம் அவசியம் இல்லாதது ஒண்ணும் இல்லை. அதனால என்னன்னா, உடனடியாக இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்றதான். நீங்க இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, யாருமே யோசிக்காத கேள்வி. உண்மையிலேயே என்ன செய்யணும், இது இவ்வளவு வேண்டிய மாளிகை தேவையில்லை, அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். நன்றி.